हाय फ्रेंड्स इनकी நம்ம கிச்சன்ல பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டேஸ்டியா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பன்னீர் பட்டர் மசாலா நான் ரொட்டி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இதை எப்படி நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்லே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. மாவு வந்து நல்லா வறுபட்டுருக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுச்சு, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு லைட்டாக செவந்து வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி நம்ம பன்னீரை வந்து பட்டரில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட வாசனையும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பன்னீரும் ரோஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மசாலாவுக்கு நீங்கள் பட்டர் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம நெய் ஆயில் கூட சேர்த்து செய்யலாம். கூட 2 பட்டை 2 கிராம்பு 1 ஏலக்காய் 1 பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பட்டர் மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம அதை கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக வந்துடும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வெங்காயத்தை கூட சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வதக்கணும். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. மசாலா வந்து இந்த வெங்காயத்தை கூட சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியெல்லாம் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் போய் சாப்பிட்ற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா 4 தக்காளியை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணியாச்சு. நம்ம வறுத்து வச்ச கடலை மாவும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்கணுமோ அதே மாதிரி இப்போ தக்காளியை நம்ம நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். மசாலா இப்போ நல்லா சுருண்டு வரும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்டு இருக்கும்போது 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படி சிம்லே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு பாருங்கள் ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம மசாலாவை வந்து ரெடி பண்ணணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியுது பாருங்கள், ஆயிலெலாம் நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேத்தினா காஞ்ச வெந்தயக்கீரை தாங்க. இந்த
பன்னீர் பட்டர் மசாலாவோட ஃப்ளேவரே வந்து உங்களுக்கு டேஸ்ட்டே வந்து இதுதான். இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது, ஈஸியாக நம்ம வாங்கி சேர்த்துக்கலாம். எப்போதுமே கஸ்தூரி மெத்தி சேர்க்கும் போது நம்ம கைகளெல்லாம் நல்லா கசக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்தோன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துருங்க, தண்ணி ரொம்ப சேர்த்துடாமல். திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியான அளவில் தான் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கிரேவி நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஸ்லோவாகவே இருக்கட்டும், ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் சூப்பரான நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.